கறி குழம்பே மிஞ்சிற டேஸ்ட்டில் ஒரு அருமையான கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக கருப்பு கொண்ட கடலை, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு இதெல்லாம் ஓவர் நைட் சோக் பண்ணி குக்கரில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஆயிலில் ஹோல் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி 4 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சுருக்கிற கடலைங்களை ஆட் பண்ணி, கூடவே கடலை வேக வச்ச தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிற நேரத்தில் மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி துருவின தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 5 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா சுவையான மிக்ஸ்டு கடலை குழம்பு ரெடி.